புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் புதிய அதிகாரி விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் வழக்கின் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி பால் பாண்டி மாற்றப்பட்டு டிஎஸ்பி கல்பனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய விசாரணை அதிகாரியான கல்பனா வேங்கை வயல், இறையூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நபர்களிடம் விசாரணையை தற்போது மேற்கொண்டிருக்கிறார். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தேவராஜ் பழனி, சொல்லுங்க, வேங்கை வயல் விவகாரத்தில் தற்போது புதிய அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார். புதிய அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த புதிய அதிகாரி யார் யாரிடமெல்லாம் விசாரணையை தொடங்க இருக்கிறார்? உமா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்று 416 நாட்கள் ஆகும் நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் 396 நாட்கள் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 221 நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு சாட்சிகள் பெறப்பட்டதோடு 5 சிறுவர்கள் உட்பட 31 நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு அந்த முடிவுகளும் தோல்வியில் முடிந்தது. அதன் பின்பு 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிசிஐடி போலீசார் அனுமதி கோரி நிலையில் அதற்கும் நீதிமன்றம் அனுமதி மறுத்து, இதனால் இந்த வழக்கின் சிபிசிஐடி போலீசாருக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதனிடையே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த வழக்கின் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி பால்பாண்டி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய அதிகாரியாக கல்பனா என்ற டிஎஸ்பி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய விசாரணை அதிகாரியான கல்பனா வேங்கவயல், இறையூர், முத்துக்காடு, காவேரி நகர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏற்கனவே இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட நபர்களிடம் தற்போது மீண்டும் அவர்களை வரவழைத்து நேரடி விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளார். நாள்தோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்களை புதுக்கோட்டை வரவழைத்து அவர்களிடம் புதிய விசாரணை அதிகாரி கல்பனா தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் 6 வார காலத்திற்குள் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என உத்தரவு தெரிவித்த நிலையில் புதிய விசாரணை அதிகாரி கல்பனா மீண்டும் வழக்கை விசாரணையை விரைவுபடுத்த இருப்பதால் இந்த வழக்கின் முன்னேற்றம் ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி.